வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் இருக்க வேளாந்தல் காடு அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு 4 ஊர் 5 ஊர் சேர்ந்து ஜங்ஷனில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நாங்கள் கரும்பு வெட்டலான்னு பக்கத்தில் அங்கே வந்திருந்தோம் வெளியே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காடு எவ்வளோ அடர்த்தியாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ எதுக்கு இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணேன்னாக்கா, இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு மண்டை ஓடு இருக்குது. இப்போ அது என்ன மண்டை ஓடுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், பாருங்கள் நீங்களே. இதோ பாருங்கள், இது என்ன மண்டை ஓடாக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியுதுங்களா? அதோட பல் பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது காற்றுப்பண்டியோட மண்டையோட தான் இருக்கணும். ஏன்னா பக்கத்தில் கரும்பு இருக்குது. இது எப்படி இறந்துருக்கும்னு தெரியல, காட்டு உள்ளே தான் இருக்குது. நல்லா பாருங்கள். இதோட மீதி பாகங்கள் தேடின்னு இதோ பாருங்கள். இதோட மேல் தாடை பற்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப விசித்திரமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 2 கிலோ அந்த எடையை உள்ளதாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, நீட்டாக இருக்குது. இது அநேகமாக கன்ஃபார்ம் இது பன்றியோட மண்டையோடு தான். அதோட இது கொம்பு பற்கள்னு சொல்லுவாங்க. தாடைக்கு மேலே வளர்ந்து வரும், முகத்துக்கு மேலே தெரியும். அதோட பல் துவாரம் தான் இது. நல்லா பாருங்கள். இதோ இருக்குது பார்த்தீங்களா? இதோ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? இது அதோட நுகர்வு வாய். இதுதான் அதோட மூக்கு. நல்லா பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் அதே மாதிரி நம்ம கையெலாம் வைக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ப்பான பல். இதோ பாருங்கள், இதிலேருந்து இதோ இருக்குது பாருங்கள். முதுகு தண்டுவடத்தோட எலும்பு இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ஆனால் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. எவ்வளோ கூர்மையான பற்கள் இங்கே பாருங்கள், எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இது விவசாயிகளோட பயிர்களை நாசம் பண்ணவும், காடுகளில் இருக்க கிழங்கு போன்ற அனைத்து வகையான உணவுகளையும் எடுத்து வளரக்கூடியது. எந்த விபத்துனால இது இறந்துச்சின்னு தெரியல. பாருங்க, அதோட உதிரி பாகங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோ பாருங்கள், தண்டு வடை எலும்பு. இது அதோட கால் எலும்புன்னு நினைக்கிறேன். தொடை எலும்பு, அதுக்கு கீழ் உள்ள எலும்பு. இதோ பாருங்கள், நல்லா பார்த்தீங்களா தெரியும். கிட்டத்தட்ட இது இறந்து இப்போ ஒரு 7-8 மாதங்களுக்கு மேலே ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்கள், அதோட மொத்த பாகங்களும் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நல்லா பாருங்கள். இதோ பாருங்கள், இது என்ன பாகம்னு தெரியல. இதோ பாருங்கள், இதே தெரியுதுங்களா? இதோ பாருங்கள், இதில் நிறைய குச்சி அது இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரியாது. அதனால தான் நான் எடுத்து காட்டுறேன். நல்லா பாருங்கள். இதே ஒரு பாகங்கள் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். காட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கோம். இந்த காட்டுக்குள்ளே வரவே பயமாகவே புது வகையான மரங்கள்லாம் இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், அதோட இன்னொரு பாகம் இதோ இருக்குது பாருங்கள். கீழ்த்தாடை பற்கள் நல்லா பாருங்கள். அதோட வெட்டுப்பற்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எப்படி இருக்குது பாருங்கள், கொம்பு போல் இருக்குது பார்த்தீங்களா. கொம்பு பற்கள்னு சொல்லுவாங்க, வெட்டு பற்கள்னு சொல்லுவாங்க. இதோ பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். இதோ பாருங்கள். கீழ்த்தாடை மண்ணை நோண்டி எடுக்கக்கூடிய அந்த கீழ்த்தாடை பற்கள் பாருங்கள், 3 பற்கள். கிட்டத்தட்ட இது ஒரு 50 கிலோ எடையுள்ள ஒரு பன்றியாக தான் இருந்திருக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 50 கிலோன்றது நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன், அதுக்கு மேலே கூட இருந்திருக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட கீழ்த்தாடை பற்கள், இந்த வெட்டு பற்கள் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் லென்த்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், ஆடுது தெரியுதுங்களா. அதை எடுக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள். யூ வடிவத்தில் இருக்குது. இது எப்படி பார்த்தாலும் எவ்வளோ பெரிய பன்றியாக தான் இருந்திருக்கணும். நல்லா பாருங்கள்.